பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இல்லம் முன்பாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அவர் போட்டியிடலாம், அதனால் அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம் என்ற தகவல் பரவியதை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நிதிஷ்குமாருக்கு பதில் பீகாரில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார் எனவும் தகவல் வெளியானது. துணை முதல்வர் சாம்ராட் அல்லது மத்திய இணையமைச்சர் முதல்வர் ஆவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். துணை முதல்வர் சாம்ராட் அல்லது மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய்க்கு முதல்வர் பதவி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்துக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட நிதிஷ்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சராக இருந்து அவர் ராஜினாமா செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.